அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்த்திங்கன்னா நேற்று எப்படி இருந்ததோ அதே பலன் தான் இன்றைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க. இல்லை நீங்கள் உங்கள் பலனை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நேற்றுக்கேற்ற மாதிரி, அதாவது செவ்வாய்க்கிழமை எப்படி இருந்ததோ அதே போல தான் புதன்கிழமையும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். நாளைக்கு கண்டிப்பாக, அதாவது புதன்கிழமை லைவ் கண்டிப்பாக இருக்குது. கிரகநிலைகளால் சில மாற்றங்கள், சில பிரச்சனைகள் உலக அளவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு நாளைக்கு லைவில், அதாவது இன்று 3 மணிக்கு லைவில் கண்டிப்பாக வரவங்க தாராளமாக வரலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைவ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோஸ் பார்க்கும்போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். இன்றைய தேதி பார்த்திங்கன்னா 11/3/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி. காலையில் 1:54 முடிஞ்சு பிடிச்சி நாள் முழுக்க அஷ்டமி இருக்குது. தேய்பிரை அஷ்டமி, பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நாள் இது. ராகாலத்தில் போட்டிங்கன்னா நல்லா பலன் தர மாதிரி இருக்கும். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு 9:59 வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு மூல நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் இருக்குது, மரண யோகமும் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:19க்கும் சூரியன் மறைவு மாலை 6:19க்கும். நல்ல நேரம் காலையில் 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 11:30 வரை, இரவு மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 12:19 1:49 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் பைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா நல்லது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலை 7:49 9:19 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 10:49 12:19 வரைக்கும் இருக்குது. கேட்ட நட்சத்திரத்தில் சுபகாரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரமாக கிடையாது. மாடு வாங்க, மந்திரம் ஓத, ஆட்களை நீக்க, கடன் தீர்க்க, வாஸ்து செய்ய, குளம் கிணறு வெட்டுறதுக்கும் நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம். அஷ்டமி தீதியில் எந்த ஒரு சண்டை சச்சரவு, இடம் செப்பம் சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம். நகைகள் சம்பந்தமாக சில விஷயங்கள் செய்யலாம். சுபகாரியங்களுக்கு ஏற்ற திதி கிடையாது. ஒற்றை வார்த்தை ராசி பலனை எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு கழிப்பு, ரிஷப ராசிக்கு கீர்த்தி, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு பரிவு, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு எதிர்ப்பு, துலாம் ராசிக்கு பரிசு, விருச்சிக ராசிக்கு பாராட்டு, தனுசு ராசிக்கு குழப்பம், மகர ராசிக்கு மேன்மை, கும்ப ராசிக்கு நிம்மதி, மீன ராசிக்கு சிரமமாக இருக்குது. நாளை இதோட பலனை கேட்கணும்னு நினைக்கிறவங்க ராசி பலனை கேளுங்க, இல்லை இதோட முடிச்சுக்கிறது. இப்போ ராசி பலன். முதல் ராசியான மேஷ ராசிக்கு ஆரம்பம் கொஞ்சம் தடங்களோடையும் தடையோட தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். உங்களை பொறுத்தளவுக்கு பொறுமையும் நிதானமும் எல்லா காரியத்திலும் தேவை. சில நேரங்களில் எல்லாத்தையும் கவனத்தோட முழு ஈடுபாடோடு செய்யுங்க. ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. இன்று நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம். எதிர்பாராத மனநிலைகள் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகுவும் 12ஆம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் சுக்கிரனும் இருக்காங்க. இது காலையில் 6 மணி கிரக நிலைகள்ங்கிறனால சந்திரன் துலாம் ராசியில் இருக்குது. அதுக்கு பிறகு விருச்சிக ராசியில் இருக்குது. இன்று நீங்கள் எல்லா விஷயத்தையும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். காலையிலே சந்திராஷ்டமம் முடிஞ்சு ஆரம்பிக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அதை பார்த்துக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறதும், வெளிநாட்டு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பார்த்து நாளை கொண்டு போங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களோட மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்குது. உங்களோட செயல்களில் கவனம் தேவை. எதிர்மறை உணர்வுகளை உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. வேலையில் ஏற்படுற தவறுகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எச்சரிக்கை தேவை. உங்களோட தவறுகள் பார்த்திங்கன்னா உங்களோட வேலைக்கே பிரச்சனையாக்குற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்கள நம்பாதீங்க. உங்களோட சுய முயற்சியும் கடின முயற்சியும் கடின உழைப்பும் இன்று வேலையில்
அத்தியாவசியமாக தேவை. புத்திசாலித்தனமும் ப்ரொஃபஷனலிசமும் இன்று வேலையில் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட பேசும்போது தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால உங்கள் கூட நல்லிணக்கம் கெடுற மாதிரி இருக்குது. அவங்க கேட்குற கேள்விக்கு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக பதில் சொல்லுங்கள். அவங்க கூட தேவையை பார்த்து தெளிவாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. வார்த்தைகளால் பிரச்சனைகள் எழலாம். அது 2 பேருக்குள்ளேயும் மன வருத்தத்தையும் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக கிடையாது. அதாவது கையில் பார்த்திங்கன்னா வரவு கம்மியாக தான் இருக்குது, கையிருப்பும் கம்மியாக தான் இருக்குது. அது கரையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். சிறப்பாக பணத்தை கையாண்டு செலவுகளை கையாண்டு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. எதிர்பாராத செலவுகள் கண்டிப்பாக இருக்குது, ஜாக்கிரதை. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் தொண்டை பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும். குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்த்துருங்க. வெளியில் சாப்பிடாதீங்க. அலர்ஜி மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது புத்திசாலித்தனமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய கிரகநிலைகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகளே இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கான நாளாக தான் இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி நேற்று இருந்த சந்தோஷங்கள் எல்லாமே இன்றும் தொடர்ந்து வர மாதிரி தான் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெளிவான சிந்தனைகளும் நிறையவே இருக்குது. பலன் தர வகையில் நாள் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு, 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்காங்க. இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவோடு செஞ்சு முடிப்பீங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. தொழில் சம்பந்தமான நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல பலனை தரும். பணப்புழக்கம் அதிகமாகும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். சந்தோஷத்துக்கு குறை இல்லை. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாமே வெற்றிகரமான நாளாக இருக்கும். இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல ஒரு நம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக இருக்குது. நாளில் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் பலன் தர விதமாகவும் தான் இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கோங்க. காலையிலே இன்றைக்கி நாளை பிளான் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலையை இன்று மகிழ்ச்சியோடு செய்வீங்க. உங்கள்கிட்ட நேர்மையான அணுகுமுறை இருக்குது. அது உங்களோட வெற்றிக்கு உச்சத்துக்கு அழைத்து செல்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல ஒரு உங்களோட சிறப்பான செயல்பாடு செயல்திறன் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். பாராட்டுகளும் பேரும் உண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் அப்ரைசல் அந்த மாதிரி விஷயங்களில் இன்று நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும். அதே நேரங்களும் நீங்களும் வெளியில் விசேஷங்கள் விருந்துகளில் கலந்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உற்சாகத்தோடையும் உறுதியோடையும் காணப்படுவீங்க. தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இது காதலர்களுக்கும் பொருந்தும். அதாவது எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. சிறப்பான நாள். இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயனுள்ள வகையில் முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறையவே இருக்குது. அது உங்கள் கையில் இருக்கிற பணத்தை உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கும். வர பணத்தை அப்படியே சேமிப்பீங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கவலையே இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வர ராசியாக தான் நீங்கள் இருக்கீங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சுறுசுறுப்போடையும் காலையிலேருந்தே நல்ல ஒரு உற்சாகத்தோடையும் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் புதிய விஷயங்களை இன்று செய்கிறதும் முயற்சி எடுக்கிறதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். தொழில் சம்பந்தமாக இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசியில் குரு இருக்கார். 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும்
9ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும் 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கிறாங்க. இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்போடு இருப்பீங்க. கூட பிறந்தவங்களோட இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக உயர்வு ஏற்படுற மாதிரி இருக்குது. வருமானம் ரெட்டிப்பாகும். சுபகாரிய முயற்சிகளில் பேச்சுக்கள் முடிவுக்கு வரா மாதிரி தான் நாள் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் சாதகமான பலன்கள். உறவினர்கள் வருகையால் சந்தோஷம். துணைவி வழி உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களோட பணிகளை சுமூகமாக செஞ்சு முடிப்பீங்க. இன்றைய முக்கியமான நடவடிக்கைகள் நல்ல ஒரு பலனை தரும். முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. தெளிவான சிந்தனைகள் நாள் முழுக்க இருக்குது. உங்கள்கிட்ட உறுதி, சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கனால நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலையில் உங்களோட செய்யக்கூடிய தரம் பார்த்திங்கன்னா பாராட்டப்பெற விதமாக இருக்குது. உங்களோட பணிகளை உறுதியோடு செய்வீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு முற்போக்கான சிந்தனைகள் உங்கள்கிட்ட இருக்குது. புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு நாளை உங்களுக்குண்டு ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் உண்டு. உங்களோட நாளில் அப்ரைசல் இல்லைன்னா உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புக்கு இன்றைய நாள் சாதகமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையை மகிழ்ச்சியாக வச்சுப்பீங்க. அதுவே போதும். இது உறவை வலுப்படுத்த உதவும். 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை மகிழவும், ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் ஏற்ற நாளாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா துணை கூட ரொம்பவே ரொமான்டிக்காகவும் ரொம்பவே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள ஜாலியாக வச்சுக்கிறது குடும்பத்தையே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை முன்னேற்றகரமாக தான் இருக்குது. நீங்கள் பணத்தை சேமிக்கிற நிலையில் இருக்கீங்க. எதிர்பாராத தனவரவு இருக்கும். அதை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு லாபமோ இல்லைன்னா வேலை செய்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகையோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை அப்படியே சேமிங்க. நல்ல ஒரு பலன் தர விதமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சிறப்பாக பண விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க. உங்களோட நகைச்சுவை உணர்வால் சிறப்பாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மிதுன ராசிக்கு ஏற்றமிக்க நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்று உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. ஆல்ரெடி பொறுப்புகள் அதிகம், பதட்டத்துலேயும் குழப்பத்துலேயும் தான் ஓடிக்கிட்டு இருந்த நாள். இன்று கொஞ்சம் பொறுப்புகளால் பதட்டங்களால் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. எல்லாத்தையும் சீரியஸாக மண்டையில் எடுத்து போட்டுக்கிட்டு தலையை பிச்சிக்காமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் 5ஆம் இடத்துல சந்திரனும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு, 9ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வியாபாரத்தில் எதிர்பாராத இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட மன உறுதி இன்று ரொம்பவே அவசியம். அப்போ தான் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவியாக இருக்கும். உறவினர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனாலும் கவனமாக இருங்க. கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்கள் மூலயமா ஒரு சில ஆதரவு கிடைக்கும். அதை வச்சு நாளை உங்களுக்கு பயனுள்ள வகையில் கொண்டு போகிறது நல்லது. இன்று ஆன்மீகத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஏன்னா உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் அது ஒன்று தான் உதவியாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் இருக்குது. காலையிலேருந்து உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அதிக அளவு பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி நாளில் உங்களுக்கு நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை ஆற்றுறதுல தாமதங்கள் அதிகமாக இருக்குது. அதுவே உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகிறோம். அதனால் வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்யுங்க. ப்ரெஷரில் செய்கிற வேலைகள் பார்த்திங்கன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. டென்ஷன் இல்லாமல் கூலாக சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காமல் உங்கள் வேலையை நீங்களே செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்தில் இருந்த சூழ்நிலைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட பழைய பிரச்சனைகள்லாம் திரும்ப கலராதிங்க. அதை கலர்னிங்கன்னா தேவையில்லாத
குழப்பமான மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க 2 பேரும். அது 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் வருத்தமோ இல்லை கொஞ்சம் வாக்குவாதமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்துக்குங்க. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களோட பிரச்சனை அவங்கக்கிட்ட சொல்கிற விதம் புரிதல் தப்பாகி வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக கிடையாது. குடும்ப பொறுப்புகள் காரணமாகவும் தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் வீண் விரயங்க ஆகலாம். இன்று உங்களுக்கு பண விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடையாது. செலவுகளை கண்காணிங்க. வீண் பண இழப்போ விரயமோ ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். உங்கள்கிட்டயே இன்றைக்கி பதட்டம் இருக்குது. அதிக அளவில் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஓய்வு எடுக்கிறது நல்லது. பொறுமையும் நிதானமும் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பயமும் அதாவது மனசில் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியாது. தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள்லாம் வெளியில் தூக்கி ஓரமாக வைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசியில் கேது இருக்கிறதும் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் 7ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும் 8ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் 11ஆம் இடத்துல குருவும். இந்த கிரகநிலைகளை பார்க்கும்போது பசங்களால் வீண் செலவுகள் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படலாம். பொருளாதார நெருக்கடியில் சமாளிக்க வேண்டியது அவசியம். அதனால் வீண் செலவுகளை தவிர்த்திங்கன்னா தேவைப்படுறப்ப முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க உதவியாக இருக்கும். பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் கிட்ட பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இன்று உங்களோட பதட்டமும் குழப்பமும் சில தவறுகளை செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தன்னம்பிக்கை குறைஞ்சி காணப்படுற நாளாக இருக்குது. முடிஞ்சால் தன்னம்பிக்கையை உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். நாளை கொண்டு போகிறது ஏதோ மனசில் பயத்தையும் குழப்பத்தோடையே எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருக்குது. பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. ப்ரொஃபஷ்னலாக வேலையில் பாருங்கள். பேசும்போது வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவை. இன்று உங்கள்கிட்ட வேலையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காணப்படாத சூழ்நிலைகள், மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, வேலை அதிகமாக இருக்குது, அதனால் வேலையில் கவனம் செலுத்த முடியாத தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை காலையிலே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முடிச்சிடுங்க. அவசரத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட வேலைகளில் கண்டிப்பாக இன்றைக்கி ப்ரொஃபஷ்னலிசம் தேவை. அடுத்தவங்கள யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலருக்குள்ள இன்று துணைக்கிட்ட பழகும்போது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்லிணக்கம் பாதிக்கிற மாதிரி இருக்குது. வாக்குவாதங்கள் எழ வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கிருங்க. இல்லைன்னா பார்த்து இருக்கிறது நல்லது. சில சூழ்நிலைகளில் அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. நீங்களே உங்களோட கருத்தை திணிக்காதீங்க. உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் பயத்தையும் துணைக்கிட்ட வேறு மாதிரி வெளிப்படுத்தாத நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை. வரவு கம்மியாக தான் இருக்குது. செலவு அதிகமாக இருக்குது. கையிருப்பு கரையிற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். பசங்களை கேட்குறாங்க, இது அவசரம் அது அவசரம்னு செலவு பண்ணிங்கன்னா அவசர தேவைக்கு பணம் இல்லாமல் போய் திண்டாட வேண்டியதாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வால்வலி கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனம். இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போடையும் மகிழ்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் ஆரம்பிக்குது. எதை பற்றியும் கவலை இல்லை. நாள் உங்களுடையது அப்படின்னு நினச்சி எல்லா விஷயத்தையும் கொண்டு போங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இன்று உங்களால் புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் புதிய திட்டங்கள் தீட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக செய்வீங்க. எல்லாருக்கிட்டேயும் பாராட்டும் பேரும் தானாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் 6ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும் 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் 10ஆம் இடத்துல குருவும் 12ஆம் இடத்துல
கேதுவும் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண முயற்சிகளில் அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் இருந்த போட்டி பொறாமைகள், அது இல்லாமல் சில முதுகில் குத்துறவங்களாம் ஒதுங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பசங்களோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வெளியூர் போகிறதுக்கான எண்ணங்கள் நல்ல ஒரு திட்டங்கள் தீட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் கூட உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள். உங்களோட தைரியமான போக்கின் காரணமாக சிறப்பாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட சிந்தித்து செயல்படுற விஷயம் உங்களுக்கு பிரமிப்பாகவும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற வகையில் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் இருக்குது. அது மூலிமா பயனுள்ள வகையில் பலன்கள் அமையும். அது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்று உங்களோட புதிய யுக்திகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். இன்று உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு கண்டிப்பாக பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அதுக்குண்டான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நேர்மையான அணுகுமுறை மேற்கொள்வது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்ககிட்ட இருக்கிற பொறுப்பு மற்றும் உற்சாகமான மனப்பான்மை 2 பேருக்கும் இனிமையான தருணங்களை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. காதலர்களுக்கும் சிறந்த நாள், ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. 2 பேர் கையிலையும் பணமும் இருக்கும். அதனால் நல்ல ஒரு இனிமையாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சந்தோஷத்துக்கு குறையில்லாத நாளாக இருக்குது. முடிவுகள் எடுக்கலாம். தெளிவான சிந்தனைகள் இருக்குது. எதிர்காலம் குறித்து நல்ல ஒரு திட்டம் தீட்ட விதத்தில் நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் உங்கள் கையில் நல்லாவே இருக்குது. திருப்திகரமாக தான் இருக்கும். முதலீடு சேமிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆற்றல் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிப்பீங்க. புதிய திட்டங்கள் போட்டு பணத்தை சேமிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம், மகிழ்ச்சி, ஆர்வம் எல்லாமே நாள் முழுக்க உங்களை சிறப்பான ஆரோக்கியத்தை வச்சுக்க உதவியாக இருக்கும். கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு சிறந்த நாளாக தான் இருக்குது. கொண்டாட்டம். இப்போது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சில விஷயங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக முதல் ஒன்று பேசுகிற வார்த்தைகளில், 2வது விஷயம் குடும்பத்தோடு அனுசரித்து போகிறது, 3வது விஷயம் பண செலவில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா இன்று உங்களோட கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பதட்டங்கள் அதிகமாக இருக்கும். செய்ய வேண்டிய செயல்கள் காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நாளை முடிஞ்சால் கேஷுவலாக நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், உங்களோட 5ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கிறதும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பொருளாதாரம் வரவு நல்லா தான் இருக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி நலவானாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. விரயங்கள் அதிகமாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை விஷயமாக வெளிவட்டார நட்பு ஏற்படலாம். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் கொடுக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம். பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது. இன்றைக்கி நாளை ரொம்பவும் மகிழ்ச்சியாக எதிர்பார்க்காதீங்க. போகிற போக்கில் நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட நம்பிக்கை மற்றும் லட்சியங்களை உணர நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இன்று உங்களோட மனசில் இருக்கிற பதட்டங்கள், குழப்பங்கள், வேலைகளில் தவறுகள் ஏற்படலாம். செய்கிற செயல்களில் காரியங்களில் பலன் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருத்தப்படாதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்படலாம். யாரையும் நம்பாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீங்கள் அதாவது அவங்க செய்கிற தவறுக்கு நீங்கள் பழியை சுமக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. கவனமாக வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவே கவனம். அதிகமாக கோபம் கொள்ளாதீங்க. உறவில் நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. புரிதல் இல்லாத பட்சத்தில் வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. எந்த சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸ் ஆக்காமல் கேஷுவலாக முடிஞ்ச அளவுக்கு நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. பலன் இல்லைனாலும் அமைதியானால பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பாக கிடையாது.
வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு இருக்குது. அதே நேரம் எதிர்பாராத கடன்கள் இருக்குது. சூழ்நிலைகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விரயங்கள் அதிகமாக இருக்குது. பசங்களாலேயும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. சோர்ந்து போகிற மனநிலை அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது. ரிலாக்ஸாக இருங்க. டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நாளை போகிற போக்கில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவும் இருக்கும், குழப்பமும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா உங்களோட கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி 4ஆம் இடத்துல எல்லாம் ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்துருக்கிறதும் செய்கிற செயல்கள் காரியங்களில் பதட்டம் தான் நிறைய இருக்குது. எதுவுமே கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி இருக்குது. உங்களோட ராசியிலே சந்திரன் இருக்கார். 4ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு இருக்காங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும். இன்று மனசை ஓரளவுக்கு தெளிவாக வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குது. நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் சின்ன முன்னேற்றங்கள் ஏற்படுத்த உதவியாக இருக்கும். வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும். சொத்து சம்பந்தமான வழக்குகள் வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் நல்லா தான் இருக்கும். வரவு இருக்குது, ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறன்ற பேரில் செலவுகள் அதிகமாக இருக்கும், பார்த்துக்குங்க. மனசை அமைதியாக வச்சுக்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்குங்க. ஒன்றா வெளியில் போங்க. குடும்பத்தோட முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் கலங்காமல் தெளிவோட சிந்தனைகளோட நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சிறந்த பலன் பெறணுன்னா கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை இருக்கணும். ஏன்னா நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் சில தவறுகள் ஏற்படலாம். அது வேலையில் பேர்கட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வேலைகளில் தவறுகள் மேலதிகாரிகளோட கண் பார்வையில் இருக்குது. அது உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. பெருசாக நாளில் எதுவும் பாராட்டுலாம் எதிர்பார்க்காதீங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு செஞ்சுட்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட சந்தேகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது மோதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு சந்தேகத்தெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் இனிமையாக இருக்கும். காதலர்கள் கண்டிப்பாக கவனம். பொசசிவில் காரணம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத சந்தேகப்பட்டு வார்த்தைகளை விட்டு தேவையில்லாத பெரிய பிளவுகளோ பிரச்சனைகளோ ஏற்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் ஏதாவது இருந்தால் அப்படியே அமைதியாகவும் ஒதுங்கி போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை முன்னேற்றகரமாக இல்லை. பணத்தை பொறுத்து எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. சேமிக்கிறது கஷ்டம். கையில் இருக்கிற பணத்தை பத்திரப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வீண் விரயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேணுங்கிறப்போ பொறுமையாக இருக்கிற செலவுகளை மட்டும் கையாண்டிங்கன்னா போதும். அடுத்தவங்களை நம்பி இன்று பணம் பரிமாற்றமோ பண கொடுக்கல் வாங்கலோ இல்லாமல் பார்த்துக்குங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கணும். பணத்தை ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைய கிரகநிலைகள் காலையிலேருந்து மன உளைச்சலோடு இருக்கிற மாதிரி இருக்குது. எதையோ செய்ய மறந்துட்டோம் அப்படிங்கிற மறதி உங்களுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ தேவையில்லாத கலக்கங்கள் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 7ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்காங்க. இன்று உறவினர்களால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சில மருத்துவ செலவுகள் குடும்பத்திலையும் ஏற்படலாம், உங்களுக்கும் ஏற்படும். தொழிலில் புதிய மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நஷ்டமடையாமல் நாளாக கொண்டு போகலாம். பெரிய மனிதர்களோட நட்பு ஓரளவுக்கு உதவியாக இருக்கும். எதிர்பார்த்த வங்கி கடன் கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கும். அது பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பண சம்பந்தமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இன்று நாளை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமாக கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலையில் பொறுத்தளவுக்கு தொழில் சார்ந்த அணுகுமுறை அவசியம். இது வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அதே நேரம் சில நேரங்களில் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்ல பலனை காண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பதட்டப்படாதீங்க. முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. விரயங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளில் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களை மாற்றிக்கிட்டு வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். நீங்கள் ஏனோ தானோன்னு செஞ்சிங்கன்னா வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. காலையிலேயே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை பிளான் பண்ணுங்கள். பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. இல்லைனா பேர் கெட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலையில் நிதானம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப உறுப்பினர்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு நட்போடு நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்று உங்ககிட்ட இருக்கிற பணப்பற்றாக்குறை, கையில் பண இழப்புக்கான விஷயங்கள் உங்களோட உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. கையில் காசு இல்லை, என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு நீங்களும் திண்டாடும் போது அவங்களையும் வச்சுக்கிட்டு பிரச்சனை இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போக முடியாது. அதனால் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியாக இன்று நாளை ஒதுங்கி போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஸ்டேபிளாக இல்லை. ஆனால் வரவு செலவும் தான் இருக்குது. நிதி சம்மந்தமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறது ரொம்பவே தப்பு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. செலவுகளை கண்காணிங்க, விரயங்களை தடுங்க, பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. பசங்களோட அழுத்தம், ப்ரெஷர் செலவு செய்ய வச்சாலும் சரி, அதை தள்ளி போடுறது, ஒரு சில நாளுக்கு தள்ளி போடுறது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாக ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்குங்க. டைம் கிடைக்கிறப்போ ஓய்வெடுங்க. ரிலாக்ஸாக மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா போதும். பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சொல்கிற விதத்தில் சென்ற காரியத்தை சொன்ன மாதிரி செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் சாதகமான பலனும் தரக்கூடிய நாளாக இருக்குது. இன்று வாக்கு வன்மம் நல்லாவே இருக்குது. சூப்பராக பேசுவீங்க. நீங்கள் கொடுக்குற வாக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் கிட்ட கையில் வரவும் நல்லா இருக்குது. சந்தோஷத்துக்கு குறைவில்லை. மகிழ்ச்சியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு, 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 6ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல சந்திரனும். தனவரவு எதிர்பார்த்த மாதிரி தாராளமாக இருக்கும். கொடுத்த கமிட்மெண்ட்லாம் பர்ஃபெக்டாக முடிப்பீங்க. உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படலாம். நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒற்றுமையாக செயல்படுவாங்க. கொடுத்த கடன்கள் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டு மனசுக்கு நிறைவேற்றும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்களோட கடந்த சில நாட்களாக தொடர் முயற்சி மூலிமா எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள்கிட்ட நேர்மறையான எண்ணங்கள் இருக்குது. அது மூலிமா அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். செய்கிற வேலைகளில் சிறப்பான பலன், நல்ல ஒரு காலங்கள், நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் முழுக்க இருக்கனால உற்சாகமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகர ராசிக்கு பொறுத்தளவுக்கு பொன்னான நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது. அது மூலிமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. புதிய வேலை வாய்ப்போ, புதிய உயர்வோ, பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கானது எல்லா விதத்துலேயும் அனுகூலமான பலனை தர மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்லுறவு இருக்குது. ஓப்பனாக இருப்பீங்க. மனசு விட்டு பேசுவீங்க. கையில் பணமும் இருக்குது. உங்களோட உணர்வுகளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பகிர்ந்துக்குவீங்க. தொணைக்கிட்டேயும் சரி, இது காதல்கிட்டேயும் சரி பொருந்த வேண்டிய விதமாக இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது. திருமணமானவர்கள் உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கும். காதலர்கள் உங்களோட திருமணத்தை பற்றி முடிவுகளை எடுக்கும் உகந்த நாள். சிறப்பாக இந்த நாளை திட்டமிட்டு பயன்படுத்திக்கோங்க. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக பண வரவுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை பயன்படுத்துறது ரொம்பவே சிறந்த பலனை தரும். மனசுக்கும் ஆறுதல் தரும், நிறைவை தரும். இந்த மூலிமா பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முதலீடில் திட்டமிட்டு சேமிச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் அது நல்ல பலன் தர விதமாக தான் இருக்கும். நாள் முழுக்க பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் முதலீடு செய்யறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேக நலன் சிறப்பாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான எண்ணம் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகர ராசியை பொறுத்தளவுக்கு பொன்னான நாளாகவும் வளர்ச்சியான நாளாகவும் தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு குறை இருக்காது, நிறைவுக்கு குறையில்லை.
திருப்தியான மனநிலையோடு நாள் முழுக்க கொண்டாடலாம். இன்று உங்களோட செயல்கள் காரியங்களில் உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்குது. செய்கிற காரியங்களில் செயல்களில் அது நல்லாவே வெளிப்பட்டு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற விதமாக தான் இருக்குது. இன்று உங்களோட கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்காரு. சுப செலவுகள் அதிகமாக இருக்கலாம். 5ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்கள் வழியாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளால் நல்ல பலன் உண்டாகக்கூடிய விதமாக இருக்குது. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாக வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் குறையலாம். இன்று உங்ககிட்ட எதிர்பாராத தனவரவிற்கு பழைய உங்களோட சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இன்று நல்ல ஒரு பலன் தர வகையில் சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். இன்று நல்ல ஒரு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்குது. திருமண சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் திட்டமிடலாம். நல்ல தெளிவான சிந்தனைகள் இருக்குது. செயல்பாடுகள் நல்லா இருக்குது. வளர்ச்சிகள் நல்லா இருக்குது. குடும்பத்தோட மகிழ்ச்சியும் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் இன்று எல்லோரும் உங்களோட ஆதரவு தேடி வர்றதுக்கும் அவங்களோட ஆதரவும் இன்று உங்களுக்கு நிறைவாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ஆர்வத்தோடைய உறுதியோடைய செய்வீங்க. சுய முயற்சி காரணமாக நல்ல நன்மை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட எதிர்காலம் குறித்து, உங்களோட வேலையில் குறித்து இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு வளர்ச்சியை பெற விதமாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உங்களோட புதிய எண்ணங்கள்லாம் செயல்படுத்த உகந்த நாளாக இருக்குது. வியாபாரத்தில் ஏற்றமிக்க நாளாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட விருந்துகளில் கலந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் காணப்படும். சுமூகமாக 2 பேரும் சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியும். சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு நல்லது. காதலர்களுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. புரிதல் அதிகமாக இருக்கிறனால ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களையும் இனிமையான தருணங்களையும் அனுபவிக்க வாய்ப்பாக இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கலாம். உங்களோட சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது. உங்களோட ட்ரேடிங்கு இல்லைன்னா மார்க்கெட் ஷேரில் அந்த மாதிரி முதலீடு செய்வதுக்கு இன்று நல்ல ஒரு பலன் தர விதமான நாளாக தான் இருக்குது. வரவு இருக்கும். சேமிப்பு நல்லா இருக்குது. எதிர்கால நலன் கருதி பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை ஏற்ற நாளாக இருக்குது. பண விஷயமா இருக்கிற முதலீடை இருக்கிற கையில் இருக்கிற பணத்தை அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கும்பராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்று உங்களுக்கு பொறுப்புகள் தான் பிரச்சனை. ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் எவ்வளோ தான் செஞ்சாலும் முடியலன்ற மாதிரி மன வேதனை தர மாதிரி சில நாள் தான் இருக்குது. பசங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். பெற்றோரோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சில சூழ்நிலைகளை பார்த்து அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. ஏன்னா உங்களோட பதட்டம், உங்களோட குழப்பங்கள், உங்களோட சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சுக்கிரனும் சனியும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல குருவும் 6ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு. ஏகப்பட்ட குழப்பத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. இன்று செய்கிற செயல்களில் கொஞ்சம் மந்த நிலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல காலதாமதம் இருக்குது. மதியத்துக்கு பிறகு ஓரளவுக்கு பிரச்சனை குறைஞ்சி வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போக முயற்சி செய்யுங்க. பொறுமையும் நிதானமும் எல்லா விஷயத்திலையும் தேவை. உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியம். மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேளுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசுக்கு காலையில் இன்று நீங்கள் கோயிலுக்கு காலையில் விளக்கு போடுறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட நாளில் சிறப்பாக நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களுக்கு உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளை சரியாக திட்டமிடுங்க. அப்படி இல்லைன்னா நாள் போகிற போக்கில் போட்டோம் அப்படின்றது கொண்டு போங்க. தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ரொம்பவே கவனம் தேவை. வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பதட்டம் காரணமாக வேலையை நேரத்தில் முடிக்க முடியாது. பேர் கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது. சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாதீங்க.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். புரிதல் ஏற்படுத்த என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அமைதியாகவும் ஒதுங்கி இருக்கிறதோ இன்று நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனம் இல்லாமல் காரணத்தினால பண இழப்புகள் ஏற்படலாம், தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். பொறுப்புகளுங்கிற பேரில் செலவுகளை செய்வீங்க, ஆனால் தேவையில்லாத செலவுகளை செஞ்சுட்டோமேனு பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சில செலவுகளை கையால் கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. செலவுகளை தள்ளி போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. கடன் வாங்குறத தவிர்க்கிறீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடற்பயிற்சி, தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்துக்கு நல்லது. இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, குளிர்ச்சியான உணவு வகையில் சாப்பிட்றத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. மீன ராசிக்கு நிதானம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் முழுசாக இந்த வீடியோவை கேட்டவங்களுக்கு நன்றி. எப்போவுமே உங்களோட ராசி பலன் கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு வைபம், பாசிட்டிவான பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ராசியை கேட்கும் போது லைக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். வர நாட்களில், அதாவது நேற்றுலேருந்து நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வர டெய்லி ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான இடம் எல்லாமே செட்டிங்லாம் ரெடியாக தான் இருக்குது. இன்று சில தடங்கல்கள் ஏற்பட்டனால நாளையிலேருந்து, அதாவது 9ஆம் தேதியிலேருந்து தெளிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஆதரவுக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சுயஜாதகம் பார்த்து அதுக்குண்டான வகையில் பலனடைகிறது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கும் உங்களோட நண்பர்கள் மூலிமா சில கமிட்மெண்ட்ஸ் மூலிமா நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.